ஈசாக்குன்னு ஒரு மனிதன் ஒரு தேசத்திலே விதை விதைத்தார். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் கிடைத்தது. நம்ம ஊரில் விவசாயம் செய்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா, தம்பி நான் நஷ்டப்படாமல் இருக்க, நான் விதைக்கிறதுக்கேற்ற பலன் கிடைச்சாலே போதும், 10 மடங்கு 100 மடங்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈசாக்குக்கு எப்படிங்க 100 மடங்கு பலன் கிடைச்சது? பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். இன்றைக்கு மே 1 தொழிலாளர்கள் தினம். ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக நீங்களும் நானும் வேலை செய்கிறோம். எங்கிட்ட கேட்டிங்கன்னா இங்கே 12 மணி நேரம் வேலை செய்கிறோங்க. சிலருக்கு அது கேட்ட பலன் கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். அது சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாங்க முக்கியம். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று பைபிள் சொல்லுது. ஆமாங்க, நம்ம செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம். அப்போதாங்க நம்முடைய பிளான், நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும். அது மட்டுமல்ல, வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு 2 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கும் பொழுதும் அப்படி கஷ்டப்படுறவர்களுக்காக ஜெபித்த நாட்கள் ஞாபகம் வருகிறது. நமக்காக மட்டும் இல்லைங்க, மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கணும். நீங்களும் ஜெபிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.